21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வைஃபை கிடைக்கும் ஒரு சூப்பர் டிஜிட்டல் காட்டில் உள்ள ஆற்றங்கரையில் கபிலன் என்ற ஒரு ஸ்மார்ட் குரங்கு வாழ்ந்து வந்தது. அவன் சாதாரண குரங்கு அல்ல, சூப்பரான கேட்ஜெட்டுகளை பயன்படுத்த தெரிந்த ஒரு குட்டி சயின்டிஸ்ட். அவனது நெஞ்சில் துடித்துக் கொண்டிருந்தது சாதாரண இதயமல்ல, விளக்குகள் மின்னும் ஒரு சூப்பர் ரோபோட் ஹார்ட். அதே ஆற்றில் மட் பைட் என்ற ஒரு முதலை இருந்தது. ஆளுக்கு பெரிய வாய் இருந்தாலும் பழைய போன் ஹேங் ஆவது போல அவனது புத்தி சில சமயம் ஸ்லோ ஆகிவிடும். முதலையின் மனைவிக்கு கபிலனின் அந்த சூப்பர் ஃபாஸ்ட் இதயத்தை எப்படியாவது சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆசை. அது கிடைத்தால் அவள் போன் ஹேங் ஆகாமல் நிறைய வீடியோ கேம்கள் விளையாடலாமே. மனைவியின் ஆசையை கேட்டதும் முதலை கொஞ்சம் யோசித்தது. ஆனால் கபிலன் கெட்டிக்காரனாச்சே, அவன் எப்படி நம்மோடு வருவான் என்று முதலை கேட்டது. கபிலனுக்கு புதிய டெக்னாலஜி என்றால் பிடிக்கும்தானே. அக்கரை மரங்களில் சைபர் மாம்பழங்கள் இருக்கின்றன, அதை சாப்பிட்டால் ரோபோட் இதயத்திற்கு அதிக பவரும் ஸ்பீடும் கிடைக்கும் என்று சொல்லி அவனை அழைத்து வா என்று முதலையின் மனைவி தந்திரமாக யோசனை கூறினாள். முதலைக்கு அந்த பிளான் ரொம்ப பிடித்துவிட்டது. அவன் தன் பழைய போனை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு வேகமாக கபிலனை பார்க்க ஆற்றங்கரைக்கு நீந்திச் சென்றான். முதலையின் வார்த்தைகளை நம்பிய கபிலன் முதலையோடு அக்கறைக்குச் செல்ல தயாரானான். ஆற்றை கடக்க முதலை கபிலனை தன் முதுகில் ஏற்றிக்கொண்டது. நட்டாற்றில் சென்றதும் முதலை தனது பெரிய வாயை திறந்து சிரித்தது. ஹா ஹா ஹா, கபிலா, உனது அந்த சூப்பர் ரோபோட் இதயத்தை நான் என் மனைவிக்கு கொடுக்கப் போகிறேன். உன்னை நான் இப்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப் போகிறேன். கபிலன் கொஞ்சம் பயந்தாலும் உடனே ஒரு சூப்பர் ஐடியாவை கண்டுபிடித்தான். அவன் சிரித்துக்கொண்டே சொன்னான், ஐயோ முதலையண்ணா, இதை கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா? என் இதயத்திற்கு இப்போது ஒரு சீக்ரெட் பாஸ்வேர்ட் வைத்திருக்கிறேன். நீங்கள் இப்போது அதை பிடுங்கினால் இதயம் பீப் பூப் என்று சத்தம் போட்டு ரிப்பேர் ஆகிவிடும். அப்புறம் உங்கள் மனைவியால் கேம் விளையாட முடியாது. இதை கேட்டு முதலைக்கு ஒன்றும் புரியவில்லை. அது தலையை சொரிந்து கொண்டே கேட்டது. ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன்? கபிலன் மிகவும் சீரியஸாக சொன்னான், என் இதயத்தை அன்லாக் செய்ய வேண்டுமென்றால் ஒரு பாஸ்வேர்ட் வேண்டும். அது மரத்தின் மேல் இருக்கிறது. நாம் வேகமாக மீண்டும் கரைக்கே போவோம். அங்கே சென்றதும் நான் பாஸ்வேர்டை மாற்றி இதயத்தை கழற்றி தருகிறேன். சூப்பர் இதயம் வீணாகிவிடக்கூடாது என்று நினைத்து அந்த பாவப்பட்ட முதலை வேகமாக கரைக்கே நீந்திச் சென்றது. கரையை அடைந்ததும் கபிலன் ஒரே பாய்ச்சலில் மரத்தின் உச்சி கிளைக்கு சென்றுவிட்டான். பாதுகாப்பாக அமர்ந்து கொண்டு கபிலன் கீழே பார்த்து சத்தமாக சொன்னான், ஏய் மட்பைட், யாராவது சொந்த இதயத்தை லாக் செய்தெல்லாம் வைப்பார்களா? உன் புத்தி நிஜமாகவே ரொம்ப ஸ்லோதான். போய் முதல்ல உன் தலையில் இருக்கும் பேட்டரியை கொஞ்சம் சார்ஜ் செய். தான் ஏமாற்றப்பட்டதை புரிந்து கொண்ட முதலை வருத்தத்துடன் மீண்டும் தண்ணீருக்குள்ளேயே சென்றது.